வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். ஆப்பிள் அல்வா. ஆப்பிள் இருந்தா கண்டிப்பா இந்த ஆப்பிள் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க. இதோடைய டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு 4 ஆப்பிளை எடுத்திருக்கேன். இதோடைய மேல் பகுதி தோலையெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். தோல் நீட்டின ஆப்பிளை நல்ல குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவு அரைபட்டு இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேவைக்கேற்ப நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் பாதாம் முந்திரி பருப்புகளை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அளவு வறுபட்டு வந்த உடனே இதை ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்லையே தேவைப்பட்டா கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி ஓரளவு கெட்டியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு கெட்டியாகிருக்கு. இன்னும் நல்லா கெட்டியாகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவு கெட்டியாக ஆன உடனே இதில் தேவைக்கேற்ப சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் மறுபடியும் இது நல்லா இலக்கம் கொடுக்கும். மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் திரும்பவும் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை கலந்து விடணும். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்த உடனே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். கூடவே நெய்யில் வறுத்தா பாதாம் முந்திரியை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப நெய்யை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்வா நல்லா திரண்டு இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஆப்பிள் அல்வா ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.